தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மிகுந்த துயரமான செய்தி தான். நேபாளத்தில் இன்று நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. இது எல்லா இடத்துலையும் நடக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மழைனால ஏற்படுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி வரும் தண்ணி. எல்லாரும் சுதாரிக்கிறதுக்கான நேரம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த நேபாள வெள்ளம்ங்கிறது நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது இதற்கு முன்னால் இப்படி ஒரு காட்சிகளை நாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா பெரும் பெரும் மலைகளை தாண்டி தண்ணி தவ்வி வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. ஒரு நொடி பொழுதுல பார்த்து கொண்டிருப்பவர்களை அரிச்சிட்டு போகுதுன்னா மிகப்பெரிய அதிசயத்தில் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது சரியா எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, நேபாளம் திபெத்துடைய எல்லை பகுதியில் ராசுவா மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல போதே கோசி அப்படிங்கிற ஆற்றுல நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஆறு ஏற்கனவே பல வெள்ளங்களை நம்ம அதில் பார்த்திருந்தாலும் இதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு அப்படின்னு ஒரு காரணமும், மிகப்பெரிய அளவில் திபெத் பகுதியில் பெய்த மழை வெள்ளம் அப்படிங்கிறதும், இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, பனி ஏறி வெடிப்புங்கிறாங்க. எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா இந்த பனி உறைந்து இருக்கக்கூடிய இந்த பனி திடீர்னு அதில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் இந்த திடீர் வெள்ளத்திற்கான காரணமாக சொல்லப்படுது. திடீர்னு ஏற்படும் போது இங்க எந்தெந்த இடங்கள்லாம் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக நம்ம சுற்றுலா தலங்களை நம்ம பார்க்கலாம். ரிவர் வியூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பில்டிங்ஸ் ரிவர் வியூ அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான இடங்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பு. அந்த போதைக்கோசி அந்த ஆறினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதைகளில் சென்று கொண்டிருந்தவர்கள், அங்கே போய்கிட்டு இருந்த பேருந்துகள், அந்த கட்டிடங்களில் இருந்தவர்கள், இவங்க தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதா தெரியுது. இதில் அரசினுடைய விதிகள், அந்த நேபாள அரசின் விதிகள் அங்கே பின்பற்றப்பட்டதா, இல்லை விதிகளை மீறி அந்த ஆற்றினுடைய எல்லை பகுதியில் பக்கவாட்டுகளில் கட்டிடங்கள் இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னால் திரிசூரி ஆறு. அதில் நூவாகோட், தாடிங் அப்படிங்கிற பகுதிகள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. இந்தியா தன்னுடைய தரப்புல நேபாள பிரதமர் பலேந்திர ஷா அவர்களிடத்துல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அவங்க கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து வருமானா, நிச்சயமாக இந்த வெள்ளத்தை பார்க்கும்போது எதிர்பார்த்து வருவதாக தெரியல. இதை என்னதான் எதிர்பார்த்து இருந்தா கூட இந்த இயற்கை சீற்றத்தை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா சில அணைகளை எல்லாம் கூட தாண்டி அந்த வெள்ளம் போறதையும், சில பாலங்கள் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட 2-3 வினாடிகளிலே பாலங்கள் எல்லாம் உடைத்து செல்லப்படுகிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது இப்பையும் அங்க உள்ள எண்ணிக்கை இன்னும் தெரியல. எவ்வளவு பேர் இறந்தாங்க, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பேர் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்கிற எண்ணிக்கையை விட பார்க்க முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது. ஹெலிகாப்டர்லாம் போனா கூட அது போய் ஒரு தரைத்தளத்தில் இறங்கி அவங்கள காப்பாற்றக்கூடிய சூழலா இல்லை. ஏன்னா மலை சார்ந்த பகுதியில இருக்கு, மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள் உள்ள பகுதியா இருக்கு. அந்த பள்ளத்தாக்குகள்ல முழுமையாக தண்ணீருடைய வேகம் ஆர்ப்பரித்து கொட்டுகிற அடங்க முடியாத ஒரு வேகத்துல அந்த ஆற்றின் வேகம் இருக்கிறது நம்மளால இந்த காணொலிகள்ல பார்க்க முடியுது. இப்ப வரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எதுவுமே தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க ஒரு 40-50 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து 400 பேர்னு சொல்லப்படுது. அதுவுமே ஒரு சரியான எண்ணிக்கையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இனிமேல் தான் ஒன்று ஒன்றா எல்லா விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் துயரத்தில் இருக்கக்கூடிய நேபாள மக்களுக்கும், சுற்றுலாவாக வெளிநாட்டிலிருந்து வந்த இந்தியாவிலிருந்து சென்ற சுற்றுலாவாக சென்ற அந்த சுற்றுலா பயணிகளுக்கும் நம்முடைய வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அவங்க மிக விரைவில் அங்கிருந்து மீண்டு ஒரு சகஜமான ஒரு இயல்பான சூழலுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். இருந்தாலும் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய இந்த காணொலிகளை, இந்த நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, உடனடியாக நமக்கு நினைவு கூறுவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு, குளம், நம்ம மாவட்டத்தில் ஓடக்கூடிய ஆறுகள், இதெல்லாம் இந்த மாதிரியான சூழல்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது நிச்சயமாக இது போன்ற காட்சிகளை பார்க்கணும் நமக்கு தெரியும். இதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அப்படின்னா, கோடை காலங்கள் இருக்கும் போதே மழை காலத்தில் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் மக்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் போய் சரி பண்றதோ, பேரிடர் மேலாண்மை போய் இறங்குறதோ,
அதைவிட ரொம்ப புத்திசாலித்தனமானது என்னன்னா, கோடை காலங்களிலேயே மழை வருவதற்கு முன்பதாகவே ஏரிகளை தூர்வாரி ஆறுகளை சுத்தப்படுத்தி எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் அது ஓடி போய் குறுக்கால ஓடைகளில் ஓடி ஆற்றுக்கு போய் ஆற்றிலிருந்து கடலுக்கு போகிற மாதிரியான அந்த பாதைகளை நாம் எப்போதுமே தூய்மைப்படுத்தி சுத்தமாக அதோடைய வழித்தடங்களை நம்ம சரியாக வச்சுருந்தோம்னாலே மிகப்பெரிய பேரிடர்கள் வந்தால் கூட நாம் பெரிய அளவில் ஒரு பெரிய சேதம் ஏற்படாமல் தப்பிக்கிறதுக்கான வழியாக இருக்கும். அதை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும், அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற இதற்கு அதிகாரிகளாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை செய்வார்களா, செய்திருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் செய்யணும். செய்தால்தான் இது அதாவது கோடை காலத்தில் என்னன்னா, நமக்கு மிகப்பெரிய தண்ணி வறட்சி மழையெல்லாம் இல்லாதனால என்ன தோணும்னா அதை பற்றின சிந்தனையே வராது. ஆனால் அங்கதான் விஷயமே இருக்கு. மழை காலங்களில் வந்தா அப்ப போய் செய்யறதை விட இன்னைக்கு செய்யறது மிக எளிமையா இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சு இன்று இருக்கக்கூடிய இந்த அரசுகள், இந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் அதை செய்யறாங்களா, மேற்கொள்றாங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய பாடமா இருக்கும். எது எப்படியோ உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஓடைகள், கண்மாய்கள், குளங்கள், ஆறுகள் இவையெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்ற கேள்வியோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அருண் ஜெயசீலன். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். சமர்க்களத்தை பின்பற்றுங்கள், சமர்க்களத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.